பலவீனமா தான் இருக்கு. அதனால இந்த பலவீனத்தை மாற்றணும்னா நான் நினைச்சாதான் முடியும். எல்லாரும் என்ன செய்யணும்? என்னுடைய ஆவியினால நான் நிரப்பணும். சுத்தமான ஜலத்தை அவர்கள் மேல நான் தெளிக்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கை, அவருடைய இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவருடைய ஜலம், ஜீவ ஜலத்தை நம்முடைய சரீரத்தில் தெளித்து எல்லா விதமான அசுத்தங்களை நீக்கி போடுவதற்காக ஆண்டவர் உடன்படிக்கை வைக்கிறார். அது மாத்திரமல்ல, உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம இருதயம் கடினப்பட்டு காணப்படலாம். ஏதோ ஒரு மனுஷனிடத்திலே சில நேரங்களில் சில மனஸ்தாபங்கள் வரும், கோபங்கள் வரும். அப்பெல்லாம் அந்த இருதயம் கடினப்படும். அன்றைக்கு அவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள், இன்றைக்கு அவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள், இதை நான் சும்மா விடமாட்டேன் என்று இருதயத்தை அதை சிந்தித்து சிந்தித்து இருதயத்தை கடினப்படுத்தி நம்முடைய இருதயத்தை பலவீனப்படுத்தி வைத்திருப்போம் என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார்.